ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 டேஸ் 30 டிப்ஸ் டே 26 பார்க்கலாமா? நம்ம ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாயின் பண்ணும்போது நமக்கு பிசுறு வந்து மேலே தெரியும். அந்த பிசுறு தெரியாமல் நம்ம எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்விசிபிளாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கம் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி வச்சுருப்போம். அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து முன்பக்கத்தையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு எப்படி போடுவோமோ அதே போலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருப்போம். அந்த அளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம பின்பக்கம் உள்ள துணி இருக்குல்ல, அந்த பின்பக்கம் துணியில் வந்து லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்த மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லைனிங்கை அப்படியே ஃப்ரண்டில் இந்த மாதிரி இப்போ நான் திருப்புறது மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி நம்ம முன்பக்க துணி தானே மேலே இருக்குது, அந்த துணிக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. நம்ம பின்பக்கம் உள்ள லைனிங்கை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த லைனிங்கை அப்படியே திருப்பி எடுத்து நம்ம முன்பக்கம் தானே மேலே போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நான் திருப்பி எடுத்தது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த துணியெல்லாம் நமக்கு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு அளவுலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ தச்ச மெத்தட்லேயே நீங்கள் தைச்சிங்கன்னா நம்ம கழுத்து வந்து அதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக அதில் உள்ள துணி வச்சு கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம். அந்த துணி தைக்கிறதுக்குள்ள பிசுறு துணியை நமக்கு அப்படியே தான் இருக்கும், உள்ளே போகும். இப்போ தையல் போட்ட பிறகு பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக தையல் இருக்குது. பேக் சைடும் இன்விசிபிளாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடும் நீட்டாக வந்திருக்கு. சைடில் பாருங்கள், நமக்கு அந்த பிசுறு துணி அப்படியே தான் நிற்கிது. கழுத்துக்கானது நமக்கு உள்ளே போகலை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.